ஹாய் வணக்கம். நான் சௌமியா உலகம் இந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி. அதாவது இது உண்மை சம்பவம் தான். இது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அதை நான் கேட்டுட்டு எனக்கு மனசுக்கு பரவாயில்ல, இப்படியும் இருந்திருக்காங்க, இதுதான் உறவு அப்படின்னு தோணுச்சு. அதனால் சரி உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் சொல்லிட்டு நானும் வந்திருக்கேன். அவங்க சொன்னது, அவங்க ஒரு நாள் ஒரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே இந்த சிஸ்டர் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்போது இவங்க எதிர்பார்க்காத டைமில் அந்த சிஸ்டரும் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறாங்க. ஹே என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. இல்லை ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால தான் வந்தேன், ஓகே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியா, சரி ஓகே, என்னப்பா என்ன ப்ராப்ளம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த சிஸ்டருக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் அவருக்கு லிவரில் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்னப்பா சொல்கிற, இவ்வளோ ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்தை இவ்வளோ கூலாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. வேற என்ன செய்ய முடியும், எவ்வளோ என்னால் எதிர்த்து போராட முடியுமோ அந்த அளவுக்கு நான் எதிர்த்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. என்னால் நீங்கள் சொல்கிறத கேட்கவே என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியலையே அப்படின்னா, ஒரு நாள் ஹஸ்பண்ட் 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணவங்க. லவ் மேரேஜ் பண்ணி 8 வருஷம் திருமண வாழ்க்கை. அவங்களுக்கு 3 பசங்க. 2 பேரும் ஒர்க்கு செய்கிறவங்க தான். ஆஃபீஸ்லேருந்து வந்தார். மயக்கமாக இருக்குன்னு சொன்னார். வாமிட் எடுத்தார். சரின்னு அவங்க கார் ஓட்டுவாங்க. இவரை பசங்களை கூப்பிட்டு பக்கத்து வீட்டில் பார்த்துக்க சொல்லிட்டு 2 பேருமே அவங்கவுங்க வீட்டோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. பசங்களை பக்கத்து வீட்டில் பார்த்துக்க சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு கேட்கும்போது ஹாஸ்பிட்டலில் இவருக்கு லிவர் ப்ராப்ளமாக இருக்குது, லிவரில் ஹோல்ஸ் இருக்குது, ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு கேட்டுட்டு சரி ஓகே, இதை சரி பண்ணணும், எப்படி சரி பண்ணி, இது எப்போயிலேருந்துன்னா இது இவர் குழந்தையிலேருந்து இருக்கும் போதே இந்த ப்ராப்ளம் இவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சரி அவங்க வீட்டு சைடும் இந்த சிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க வீட்டு சைடும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க வீட்டு சைடு இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸு இது மாதிரி உன்னை கட்டி கொடுக்கறதுக்காக நான் வச்சுருந்த கொஞ்சம் நகைங்க, இந்த நகையை வச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் சொல்லும் போது அவங்க சிஸ்டர் அவங்க அக்கா கிட்ட சொல்லும் போது, அப்படியா நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க தம்பியை பார்த்துருக்காருங்க. பார்த்துட்டு லிவர் தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க அப்படி சொன்ன உடனே ஒரு ஆச்சரியம், லிவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டு எடுக்கணுமோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருக்காங்க. எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. இவங்க மாற்றியாச்சு, டிரான்ஸ்பிளேஷன் பண்ணியாச்சு. மாற்றிட்டு அதுக்கப்புறமா அப்படியா மாற்றியாச்சா என்னடி பண்ண அப்படின்ட்டு 2 சிஸ்டரும் பேசிக்கிறாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸும். அப்போது காசுலாம் ரொம்ப செலவாயிருக்குமே, வீட்டிலேருந்து கொஞ்சம் நகை கொடுத்தாங்க, வீடு இருக்குது விற்றுட்டு, அதான் 2 பேரோட இதுவும் பார்க்கணும். இதில் எந்த அளவுக்கு அவங்க அக்கா முன்னாடி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகாமல் 8 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்து ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஒரு நல்ல பெரிய மனசு வேணும் இல்லையா அதுக்கெல்லாம். அப்படி இப்போ இருக்கிறவங்களாம் அப்படியா அவனை கண்டுக்காமல் போனான்ல, தேவைதான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உலகத்தில் இப்படியும் இருக்கிறாங்க அப்படின்னு நான் வியந்து கேட்ட ஒரு கதை இது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.